Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தழும்பு ட்ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் தேவை. என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம், நான் சொல்றது மினிமம், ஏன்னா அது ஒருத்தங்களோட தழும்பு பொறுத்து அது எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்றதுலாம் மினிமம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த டைம்ல தான் ஆக்னே ஸ்கார் ட்ரீட் பண்ணணும், இந்த டைம்ல ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு தழும்பு ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த டைம்லேயே ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ். இந்த ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு தடவை பண்ணிட்டேன், கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, இல்லாட்டி நான் அப்படியே விட்டுட்டேன்னா என் தழும்பு பழைய மாதிரி ஆயிருமானா. இப்போ முந்தி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் கிட்ட இருந்து தான் யூஸ்வலி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. பட் இப்போ அப்படி கிடையாது. ஐ ஹாவ் போத். என்னன்னா நிறைய பேர் வந்து தோலை ரொம்ப அலட்சியமாகவும் எடுத்துப்பாங்க, தோல்னால என்ன பெருசாக ஆயிரப்போகுதுன்னு. பட் நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்குமார். இன்னைக்கான உரையாடலில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட் அர்ச்சனா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த முகம் சார்ந்து அழகு சார்ந்து விஷயங்கள் பேசும்போதே கூடவே பல விஷயங்கள் மனதளவுலையும் சரி உடல் சார்ந்து மரபணு சார்ந்து ஒரு பிரச்சனை எப்படி வருது சரும பராமரிப்பில் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். மறுபடியும் அதே விஷயம்தான், இந்த முகப்பருக்களுக்கான விஷயம் இல்லை ஆக்னியாக இருக்கலாம், அது மூலமாக ஏற்படக்கூடிய ஸ்கார், அதாவது அந்த தழும்பாக இருக்கலாம், அது நாளடைவில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமண வயது அப்படின்னு வரும்போது அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்போ தான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. ஒரு பிஃபோர் ஒரு 6 months அந்த டைம் பீரியடில் தான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம போய் பார்க்கலாமே, அப்போ தான் அவங்க வந்து இந்த பார்லர்ஸ்லாம் போய் விசிட் பண்ணுவாங்க. தெர் ஆர் 2 different types இருக்குமா. தெர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் அவேர் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு பார்லர் போய் இந்த ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டா நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லர்லேயுமே கூட அதை தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, பைனாப்பிள் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது இந்த முகப்பரு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எது தீர்வாக இருக்கோ, எந்த டைம் லைனில் அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? உங்ககிட்ட வந்து பேஷண்ட்டோட ஸ்டோரியிலேருந்து கூட நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். ஸ்கார்ஸ், அதாவது தழும்புன்னு நீங்கள் சொல்கிறது வந்து earlier we treated, earlier very good will be the response. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எப்படின்னா அந்த பிம்பிள் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அந்த தழும்பு தன்மையோடு தான் வந்துட்டு ஆரம்பிக்கும். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் மாத்திரை இல்லை ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், லைக் லேசர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை எனர்ஜி பேஸ்ட் டிவைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சைமல்டேனியஸாக பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி ஸ்கார் இருக்கிற அந்த தன்மை கூட வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் தட் சைட் இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த யங் ஏஜில் ட்ரீட் பண்ணாமல் அந்த ஸ்கார் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த க்ளோஸ் டு வெட்டிங் அந்த மாதிரி வந்து வருவாங்க. இல்லை சில பேர் வந்துட்டு கொஞ்சம் முன்னாவே வருவாங்க. என்னன்னா தழும்பு ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் தேவை. எத்தனை காலகட்டம் எடுத்துக்கும் ஒரு டைம் பீரியட்னா? என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம், நான் சொல்கிறது மினிமம், ஏன்னா அது ஒருத்தங்களோட தழும்பு பொறுத்து அது எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்றதுலாம் மினிமம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 9 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும். 1 year ஆயிடுது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு தழும்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா நான் அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு மினிமம் ஆஃப் 6 weeks கேப் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ நம்ம ஸ்கின்னோட ரெஸ்பான்ஸ்க்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம வந்து ஓகே தழும்பு இருக்குது, நான் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு அட் அ டைம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணோன்னா ஸ்கின் தான் டேமேஜ் ஆகும். ஸோ மினிமம் ஆஃப் 6 weeks டைம் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு செஷன் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக இந்த கொஞ்சம் க்ளோஸ் பீரியடில் வரவங்களுக்கு ஜென்ரலாகவே நான் பண்ண மாட்டேன். இப்போ 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேபி அன்லெஸ் அவங்க வந்து பரவாயில்ல, சில பேர் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி மினிமம் இவ்வளோ டைம் நம்மளுக்கு தேவைன்ட்டு. ஸோ அவங்க வந்து ஓகே எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேபி நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம். பட் ரொம்ப நெருக்கத்தில் வருவாங்கல்ல, எனக்கு ஒரு 3 மாதம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம இந்த பண்ணி அவங்க ஒழுங்காக நம்ம சொன்னதை அந்த டைமில் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அது இன்னும் டேமேஜ் தான் பண்ணுவோம் ஸ்கின்னை. அண்ட் இந்த டைமில் தான் ஆக்னே ஸ்கார் ட்ரீட் பண்ணணும், இந்த டைமில் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு தழும்பு ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த டைம்லேயே ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா
நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ். லெட்ஸே அந்த டைமில் ஏர்லியாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ரெஸ்பான்ஸ் ஒரு 80 to 90% வரைக்குமே நல்லாயிருக்கும். பட் நம்ம போக போக லைக் ரொம்ப வருஷக்கணக்கு ஆச்சு அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு ஒரு 50% 60% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பட் அதுவே ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு தடவை பண்ணிட்டேன், கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, இல்லாட்டி நான் அப்படியே விட்டுட்டேன்னா என் தழும்பு பழைய மாதிரி ஆயிருமான்னா கிடையாது. அந்த மாதிரி ஆற வாய்ப்பு வந்துட்டு இட் இஸ் நாட் தேர் அட் ஆல். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ் தான் ஆகுமே தவிர ஸ்கின் வந்துட்டு பேக் வந்து போகாது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தழும்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போத் மென் அண்ட் விமென் வந்துட்டு வருவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு இங்கேயுமே வந்துட்டு என்னென்னா, அவங்க அந்த ஸ்காரிங்னால ஒன்று, இப்போ சப்போஸ் அவங்க வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், இல்லை அவங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் எனக்கு அலையன்ஸ் பார்த்தாங்க, என்னை வந்து பார்க்கும்போது வெதர் இட் இஸ் எ மேல் ஒரு ஃபீமேல், அந்த ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க வந்து எனக்கு தழும்பு இருக்கிறதுனால வேணான்னு ஏன் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் ஆப்ட் பண்ணியிருக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர். இப்போ முந்தி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் கிட்ட இருந்து தான் யூஸ்வலி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. பட் இப்போ அப்படி கிடையாது. ஐ ஹாவ் போத் ஈக்குவல் திங் வித் போத் மென் அண்ட் விமன். ஒன்று வந்து நம்ம தழும்பை பற்றி பேசுகிறோம், இன்னொன்று பிம்பிள்ஸில் இன்னொரு விஷயம் வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் விடுறதும். பிளாக் ஸ்பாட்ஸ் ஓப்பன் போஸ் கூட இருக்குல்ல, அது பிம்பிள் வந்து ஸ்கார் ஆனதுக்கப்புறம் அது ஓப்பன் போஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துட்டு அதுவும் சில பேருக்கு வந்து அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் இண்டிவிஜுவலுக்கு பிம்பிள் வந்திருக்கு, அந்த பிளாக் ஸ்பாட் விட்டுருக்கு, அண்ட் அவங்களுக்கு லெட்ஸே கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மெடிக்கலி வந்து அவங்களுக்கு அகாந்தோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உடல் பருமன் சார்ந்து கூட இந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டில் மாறுபடுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ அது இருக்குன்னா நம்ம சைமல்டேனியஸாக அவங்களோட அந்த ஒபீசிட்டியும் ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிக்மெண்டேஷனையும் ட்ரீட் பண்ணாதான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ். அது டெர்மட்டாலஜிஸ்ட்ல பாசிபிளா இந்த சரும பராமரிப்புல இந்த ஒபிசிட்டிக்கான விஷயத்தை நம்ம பாசிபிளா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஒரு ஒபினியன் வாங்கிட்டு. சோ இதுதான் சொல்றேன். சோ யூ ஹேவ் டு நோ எந்த இடத்துல யாரோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கணும்னு. அண்ட் ரொம்ப முக்கியம் வந்துட்டு இங்க பேஷண்ட்க்கு நம்ம புரிய வைக்கணும். ஸோ இப்போ சில பேர் வந்து நம்ம சொன்னோன்னா வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. லைக் வருவாங்க, இல்லை மேம் நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க, நான் நீங்கள் கொடுக்குற க்ரீம்ஸ் மட்டும் போடுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணி ஒரு மேல் தான் இது. ஸோ அவருக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் இருந்துச்சு, இந்த ஸ்காரிங் இருந்துச்சு, ஓவர் வெயிட்டாக வந்துடும். ஸோ அவர்கிட்ட வந்து நான் சொன்னது ஃபஸ்ட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கானது ஸோ நம்ம என்னென்னா இந்த வெயிட்டுன்னு நம்ம பேசும்போது நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்றதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் சொன்ன மாதிரி எண்டோக்ரைனாலஜிஸ்டோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த எலிவேட்டடாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மட்டும் ட்ரீட் பண்ணாமல் பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ சரும பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கான விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு ரொட்டீனாக தினமும் ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு வரும்போது அதனுடைய பராமரிப்பும் அதனுடைய முகப்பொழிப்பும் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் அந்த பேஷண்ட் கிட்ட வந்து அந்த ஓவர் வெயிட் நம்ம ஊரில் வந்து அது சொல்றதுமே வந்துட்டு நிறைய பேர் ஒஃபென்சிவாக கருதுவாங்க. இன்னுமே மென்டலி அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம டாக்டர் கிட்ட போனா டாக்டர் நம்மள மென்டலி. பட் என்னன்னா இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங் தெம். இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, அது இதனால நம்ம சொல்லும் போது என்னன்னா நிறைய பேர் வந்து தோலை ரொம்ப அலட்சியமாகவும் எடுத்துப்பாங்க. தோல்னால என்ன பெருசாக ஆயிடப்போகுதுன்னு. பட் ஸ்கின் வந்து ஒரு மிரர் மாதிரி. நம்மளுக்கு உள்ள இன்டர்னல் என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஸ்கின்ல தான் அது ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டவான பிக்மெண்டேஷன் இருக்கு, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஓவர் வெயிட்டோ இல்லை ஒபேசிட்டி இருக்காங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்றது நான் சொன்ன மாதிரி இந்த அகாந்தோசிஸ்ன்றது. ஸோ இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு 2-3 வாட்டி வந்தாரு. நான் ஒரு வாட்டியும் அவருக்கு சொல்லுவேன், சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எழுதுவேன். பட் திருப்பி அதே மாதிரி தான் என்னன்னா அவர் எனக்கு கொஞ்சம் லைட்டன் ஆயிருக்கு, ஆனால் வந்து ஃபுல்லாக போகலை. ஸோ இங்கே திருப்பி நான் சொன்ன மாதிரி நம்ம கூட உட்காந்துட்டு பேசி இல்லை இதுதான் இஷ்யூ, இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ ஒரு 3 தடவை நீங்கள் உங்கள் வழியில் போனீங்க, வேற நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை, இல்லை எண்டோக்ரைனாலஜிஸ்ட் போய் பார்க்கல, ஜஸ்ட் க்ரீம்ஸ் மட்டும் பண்ணீங்க. ஸோ இப்போ ஒரு தடவை வந்துட்டு நான் சொன்னதை வந்து ட்ரை பண்ணுங்க.
கோ மீட் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் டயட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்கிறாங்களா, இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்களான்னு பண்ணிவிட்டு நீங்கள் சைட் பை சைடு வந்து இந்த க்ரீம் அப்போ யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு. லக்கிலி அவர் வந்துட்டு அந்த 3 வாட்டி அவர் போக்கில் போய் அவருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால ஃபைனலி வந்து நான் சொல்லி கேட்டு தென் ஹி வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அதாவது வெயிட் ரெடியூஸ் பண்ண இந்த ட்ரீட்மெண்ட்டும் சைட் பை சைடு எடுக்க அவருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. மறுபடியும் இன்னொரு தடவை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.